ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். குலதெய்வ கோயில்ல சாமி ஆடினவர் சேரனை ஆசீர்வாதம் பண்ணும்போது பூவை பார்த்தா தூக்கி போடுவாரு. அந்த பூ பார்த்தா கரெக்டா சந்தா கையில விழுகும். சந்தா கையில பூ விழுகிறத பார்த்ததுமே இங்க நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நடேசன், கார்த்திகான்னு சொல்லி எல்லாருமே கவனிச்சிருவாங்க. குலதெய்வ கோயில்ல ஒருத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது இப்படி பூவு சந்தா கையில போய் விழுகுதுன்னா அப்ப சேரன் மாமாவுக்கு ஏத்த ஜோடி சந்தா தான். ஏற்கனவே என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, சந்தா தான் சேரன் மாமாவுக்கு மனைவியா வருவாங்கன்னு. இப்ப குலதெய்வ கோயில்ல சாமி ஆடினவர் ஆசீர்வாதம் பண்ணப்போ சந்தா கையில போ விழுந்திருக்குன்னா அப்ப சந்தா தான் சேரன் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ஒரு முடிவை எடுத்துறாங்க. இங்க சேரனை தவிர பார்த்தா சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாருமே சந்தா கையில பூ இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இவங்க தான் சேரன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிற போறவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது. எல்லாருமே சந்தாவை முன்னம் பார்த்ததை விட இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேரனுடைய மனைவியாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேரனுக்கு பார்க்க போற பொண்ணாவே பார்க்கறாங்க. கார்த்திகா சந்தா கிட்ட பேசுறாங்க. சந்தா, உங்களுக்கு தமிழ் புரியும் தானே அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லவும், நீங்கள் எங்களுடைய சேரன் மாமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், அதில் ஹிந்திலேயே பார்த்தா சந்தா சொல்கிறாங்க, சேரன் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். அவரை முதல்ல பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு விதமான உணர்வு, அவர் ரொம்ப நல்லவர், அதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லி ஹிந்திலேயே பார்த்தா சந்தா சொல்லவும், நீங்கள் என்னமோ சொல்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் சேரன் மாமா பற்றி நல்ல விதமாக சொல்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், இங்கே பார்த்தா சந்தா சிரிக்கிறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சந்தாவும் பார்த்தா இல்லை பரவாயில்ல என்னனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், இல்லை நீங்கள் ஏன் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது? இன்னைக்கு கூட சாமியாடி ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணா பூ போட்டார்ல, அந்த பூ உங்க கையில தானே வந்து விழுந்துச்சு. நீங்களும் சேரன் மாமாவை பார்த்தீங்க தானே? சேரன் மாமாவை பத்தி உங்களுக்குள்ள என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா சேரன் மாமாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேரன் மாமா கிட்ட நாங்க பேசுறோம், நாங்க உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறோம், நீங்க சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற தயாரா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், சந்தாவுக்கு பார்த்தா கார்த்திகா பேசுறது எல்லாம் புரியுது. ஏற்கனவே பார்த்தா சந்தா மனசுக்குள்ள சேரனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இப்ப குலதெய்வ கோயில்ல அந்த பூவும் பார்த்தா சந்தா கையில விழுகவும் ஏதோ தெய்வமே ஆசீர்வாதம் பண்றதா சந்தா நினைச்சுக்கிட்டு, அப்ப நமக்கு ஏத்த ஜோடி சேரனா தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி சந்தாவும் நினைக்கிறாங்க. ஊர்ல வேற ஒரு பக்கம் முறப்பைய வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. சேரனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல மனசு உள்ளவர், தம்பிகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவ்வளவு உருகிறவர். இப்படிப்பட்ட ஒருத்தர்லாம் நமக்கு கருணா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ஏன் சேரனவே கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி சந்தா யோசிக்கிறாங்க. கார்த்திகாவும் நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க, சேரன் மாமாவுக்கு எப்படினாலும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? எனக்கு நீங்க தான் சேரன் மாமாவுக்கு மனைவியா வருவீங்கன்னு என் உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்க சேரன் மாமாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும், அவருக்கு எப்படா கல்யாணம் ஆகும், அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், அவர் சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு சேரன் மாமாவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், அப்போதான் சந்தா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கும் சேரன் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது, சேரனுக்கு இதில் சம்மதம்னா எனக்கு சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னு சொல்லி ஹிந்திலேயே பார்த்தா சந்தா சொல்லவும், சந்தா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கிலீஷில் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தியா கேட்கவும், டிக்கே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், அப்புறம் என்னங்க நீங்கள் இங்கிலீஷில் எழுதி கூட காட்டுங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் கூட சொல்லுங்க, அதாவது சேரன் மாமா யூ வில் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கார்த்தியா கேட்கவும், அதுக்கு பார்த்தா சந்தா எஸ்ன்னு சொல்லவும், அப்புறம் என்ன சந்தா நீங்கள் விடுங்க, நாங்கள் சேரன் மாமா கிட்ட பேசி இதுக்கு சம்மதம் சொல்ல வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சந்தாவுக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திகா வந்து நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நடேசன் எல்லாருமே இருக்காங்க. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், என்னப்பா கார்த்திகா எல்லாரும் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் என்னப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், மாமா குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம், திரும்பி போறையில் நல்ல விஷயத்தோட தான் போகணும், அதை விட இன்னைக்கு உங்களுக்கு சாமியாடி அருள்வாக்கு சொன்னவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னார்ல, அந்த கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இன்னைக்கு சாமி ஆடினவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தலையில் பூ போட்டார்ல,
அந்த பூ கரெக்டா சந்தா கையில தான் வந்து விழுந்துச்சு. ஏன் அவ்வளோ பொண்ணுங்க சுத்தி நின்னோம்ல, அவங்க கையிலலாம் வந்து விழுகாம தரையிலலாம் விழுந்திருக்கலால, கரெக்டா சந்தா கையில போய் விழுந்திருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற போறவங்க சந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா சொல்லவும், ஏன் இதே இது ஒரு வயசான கிழவி கையில விழுந்திருந்தா அந்த கிழவி தான் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறோங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் விளையாடாதீங்க, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சந்தா கிட்ட இதை பத்தி நான் பேசிட்டேன். எனக்கு சந்தாவை பார்க்கையில முத தடவை என்ன ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சோ அதுதான் எனக்கு இப்பயே இருக்கு. சேரன் மாமாக்கு ஏத்த ஜோடி சந்தா தான். இங்க பாருங்க மாமா, சந்தா கிட்ட நான் பேசிட்டேன். சந்தாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமான விருப்பம். நீங்க மட்டும் சம்மதம் சொல்லுங்க மாமா. இங்கேயே குலதெய்வ கோயிலேயே உங்களுக்கும் சந்தாவுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு ஊருக்கு போன உடனே உங்களுக்கும் சந்தாவுக்கும் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு சொல்லி அடுத்த கட்ட விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், அப்பதான் நடேசன், அந்த பிள்ளை சொல்றதும் சரிதானடா, நீ அந்த ஹிந்திக்கார பிள்ளைகிட்டே தான் என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருப்ப. அப்புறம் என்ன, கார்த்திகா சொல்றதுல ஒரு தப்பு இல்லை. அனிசு பையன்கிட்ட போனை போட்டு பேசிக்கலாம். உன் சம்மதத்தை மட்டும் இங்க சொல்லுடா. அந்த பிள்ளைய கட்டிக்கிற விருப்பமா விருப்பம் இல்லையா அதை மட்டும் சொல்லு. மேப்படி விஷயத்தெல்லாம் ஊர்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் சேரன், என்னப்பா இப்படி திடுதுப்புன்னு வந்துட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நான் சந்தாவை அப்படியெல்லாம் பார்க்கல. நீ யாரை தாண்டா அப்படி பார்த்துருக்க? ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தங்கச்சி மாதிரின்ப. ஏன் உன் முறை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற வந்ததுக்கு ஒருத்தனுக்கு விட்டு கொடுத்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பா கொஞ்சம் அமைதியா பேசுங்க, கார்த்திகாவுடைய வீட்டுக்காரர் வந்திருக்காரு, எதா இருந்தாலும் இது இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சரிடா நான் அதெல்லாம் பேசல. சந்தாவை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமா? அந்த பிள்ளை ஹிந்திக்கார பிள்ளை, அந்த பிள்ளையும் கல்யாணம் ஆகாம இருக்கு. உனக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடி எவனும் பொண்ணு கொடுக்குற மாதிரியும் தெரியல. இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த பிள்ளை கார்த்தியா தான் சொல்லுதுல, சந்தா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்னு. சந்தா உன்னை கட்டிக்க விருப்பப்படுது. அப்புறம் என்னடா, இதுக்கு மேல ஏன் யோசிக்கிற? நீ விருப்பத்தை மட்டும் சொல்லு, நம்ம ஊர்ல போய் கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க பார்த்தா சந்தாவே சேரன் பாக்குறாரு. சந்தாவும் பார்த்தா சேரனை பாக்குறாங்க. ஒருவேளை நமக்கேத்த ஜோடி சந்தா தானோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கவும், அப்பதான் பாண்டியனும், ஏனே இவ்வளோ நாளா சந்தா நம்ம கூட இருக்காங்க, இவங்கள ஒரு 4-5 மாசமா நமக்கு தெரியுமா? அப்போ ஊர்லலாம் நமக்கு தோணாத இந்த விஷயம் ஏன் குலதெய்வ கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் தோணணும்? அதுவும் அருள்வாக்கு சொன்னவர் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. கார்த்திகாவும் சந்தா கிட்ட பேசியிருக்காங்க, சந்தாவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ எல்லா விஷயமும் கூடி வரையில நீ ஏனே சரின்னு சொல்லக்கூடாது? உனக்கு சந்தா தான் மனைவியை வரப்போறாங்கன்னு, எங்களுக்கெல்லாம் அண்ணியா சந்தா தான் வரப்போறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சேரனும் யோசிக்கிறாரு. குலதெய்வ கோயில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப நம்மளுடைய மனைவி சந்தாதானோ அப்படின்னு சொல்லி சேரன் யோசிக்கிறாரு.